2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் டிசம்பர் 26ஆம் தேதியை தமிழக மக்களால் அவ்வளவு எளிதாக மறக்க இயலாது. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிகாலை சுனாமி பேரலை இந்தியா உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை வாரி சுருட்டி சென்றது. தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி கடற்கரையோர கிராம மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஆழி பேரலையானது தாக்கியது. இந்த பேரலையால் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய கடற்கரையோர கிராமங்களில் பெருத்த சேதம் ஏற்பட்டது. மேலும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், கொள்ளிடம் ஒன்றியக்குழு தலைவர் ஜெயபிரகாஷ், ஒன்றியக்குழு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், நாட்டாமை பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ள பழையார் கிராமம், மணவாமேடு, கொட்டாயமேடு, தொடுவாய், திருமுல்லைவாசலில் இந்த பேரணியும் மௌன அஞ்சலியும் நடைபெற்றது. கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியம் சின்ன ஓலை கொட்டாயமேடு சுனாமி தினத்தை முன்னிட்டு அதிமுக அவைத்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாரதி, மாவட்ட மீனவர் அணி செயலாளர் நாகரத்தினம், கொட்டாயமேடு குட்டியாண்டி, கருணாகரன், அருள்ஜோதி, அதிமுக முன்னோடிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றியக்குழு உறுப்பினர்கள், மீனவர் அணி, ஊர் நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். திருமுல்லைவாசலில் நடைபெற்ற அமைதி பேரணியையும் மௌன அஞ்சலியையும் பார்க்கலாம். போடலாண்ணே. கேமராவை எக்ஸ்ட்ரா போய்ட்டு வைக்கணும். க்ளோஸ் அப்பில் வச்சா கொஞ்சம் அமைதியாக இருக்குண்ணே. மரியாதை செலுத்துகிற வகையில் எல்லோரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க வாங்க
தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.